பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 10. நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். இங்கே ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி வருகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். சிமிர்னா சபையை பார்த்து இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். சிமிர்னா சபைக்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன என்று சொன்னால், நீ மரணபரியந்தம் உண்மையுள்ளவனாக இரு. மரணபரியந்தம் நீ உண்மையாக இருக்கிற பொழுது உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். இதோ நான் வருகிறேன், என்னோடு கூட அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய கிரியைக்கு தக்கதான, அவன் கிரியைக்கு உகந்த கிரீடத்தையும் ஆண்டு கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். ஆகவே சிமிர்னா சபைக்கு கொடுக்கப்படும், நீ படப்போகிற பாடுகளை குறித்து கவலைப்படாதே. காரணம், நீ சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசான உங்களை சிலரை காவலில் போடுவான், நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகவே உபத்திரப்பட்டாலும் உண்மையுள்ளவனாக இரு, உபத்திரப்பட்டாலும் நேர்மையுள்ளவனாக இரு, உபத்திரப்பட்டாலும் கர்த்தருக்கு பயந்தவனாக இரு, நீ உபத்திரப்பட்டாலும் நீ விசுவாசத்தை விட்டு விலகாமிரு. ஆகவே மரணபரியந்தம் உண்மையாரு. ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறதல்ல, மரணபரியந்தம் உனக்கு வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், சிறை காவல்கள் இதெல்லாம் இருக்கும் தான். அது இருந்தாலுமே நீ உண்மையாக இருக்கிற பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆக உண்மை என்பது ஏதோ ஒரு நாள் 2 நாள் கொஞ்ச நாள் இருந்து போகிறதல்ல. உண்மை என்பது மரணபரியந்தம். நான் உண்மையாக இருக்கக்கூடாதபடிக்கு உபத்திரவங்கள் வரலாம், நான் உண்மையாக இருக்கக்கூடாதபடிக்கு பிரச்சனை வரலாம், உண்மையாக இருக்கக்கூடாதபடிக்கு பாடுகள் வரலாம். ஆகவே நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, கொஞ்சம் கூட பயப்படாதே. காரணம், உனக்காக வைக்கப்படுற ஜீவ கிரீடம். இங்கே உனக்கு உபத்திரமும் போராட்டங்களும் பிரச்சனையும் இருக்கலாம், ஆனால் உனக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை நீ பெறப்போகிற பொழுது இதெல்லாம் உனக்கு ஒன்றுமில்லாமையாக மாறிவிடும். ஆகவே இதை குறித்து நீ கவலைப்படாதே, இதை குறித்து நீ கோபம் கொள்ளாதே. காரணம், நீ பெறப்போகிற பரிசு மிக முக்கியம். பரிசு, ஓடுகிற ஓட்டப்பந்தயத்தில் களைப்புகள் இருக்கலாம், காலில் கல் குத்தலாம், அல்லது ஷூ டைட்டாக இருக்கலாம், ஸ்வெட்டிங் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று என்ன லக்குன்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஓடி அந்த கோட்டை தொட வேண்டும். ஆக பரிசு பொருளை பெறுவது தான் அந்த பந்தயத்தில் மிக முக்கியம். வாழ்க்கை என்ற ஓட்டத்தில் பரிசு பொருளாகிய ஜீவ கிரீடத்தை பெறுவது தான் நம்முடைய பந்தயத்தினுடைய மிக முக்கியமாக, வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆகவே உன் உபத்திரவத்தையும், உனக்கு ஐஸ்வர்யமுள்ளவனாக இருக்கிறதும், உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் நான் கண்டிருக்கிறேன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். ஆகவே உன்னுடையதை நான் நன்றாக அறிந்திருக்கிற காரணத்தினாலே நீ மரணபரியந்தம் உண்மையாக இரு என்று சொல்லி சிமிர்னா சபைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படுத்தும் பொழுதே சொல்கிறார், நான் முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்திருக்கிறவருமாக சொல்லுகிறதாவதுன்னு சொல்கிறார். மரித்திருந்து பிழைத்திருக்கிறேன், நான் ஜீவனுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவானவர் தம்மை வெளிப்படுத்துகிற அந்த காரியத்தை இங்கே பார்க்கிறோம். ஆகவே ஜீவ கிரீடம் என்பது நிரந்தரமானது. ஜீவ கிரீடம் என்பது என்றென்றைக்கும் தேவன் கொடுக்கிறது தான். இந்த நாட்களில் ஜீவ கிரீடத்தை அந்த நாட்களில் ராஜாக்களுக்கு கொடுப்பார்கள். ராஜாக்களுக்கு கொடுக்கப்படுகிற ஜீவ கிரீடம் என்பது ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கூட நம்ம ராஜாவின் பிள்ளைகளாக அவர் ஜீவ கிரீடத்தை நமக்காக உடுத்து வைத்து அவர் அழகு பார்த்து நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே ஜீவகிரீடம் பெரும்படியாக ஓடுவோம். ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுகிற வாழ்க்கை தான் மிக முக்கியமான வாழ்க்கை. ஆகவே கொஞ்ச நாட்கள் மாத்திரம் இருந்துட்டு அவருடைய வாழ்க்கை முடிந்து போகிறதல்ல, மரண பரியந்தம், கடைசி பரியந்தம் நிலைத்திருப்பது தான் மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆகவே நமக்கு வருகிற எல்லா உபத்திரவத்திலும் போராட்டத்திலும் நாம் நின்று ஜெயிக்க வேண்டும், நின்று காரியங்களை செய்ய வேண்டும். நின்று காரியங்களை நாம் செய்கிற பொழுது மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லோரும் ஓடுறாங்க, ஆனால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறது தான் மிக முக்கியமானது. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லி வேத வசனத்தில் வாசிக்கிறோம். ஆக பெற்றுக்கொள்ளுகிற ஜீவிடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடுகிற பொழுது உண்மையாகவே அவைகளை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வார். ஆக ஒவ்வொருவரும் ஓடுவோம், ஜீவிடத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். மரணபரியந்தம் உண்மையாக இருந்து ஜீவிடத்தை பெற்றுக்கொள்ள
ஆண்டு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களை கருத்தில் தாழ்த்தி கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட். பிரைஸ் காட்.